இந்த வீடியோவில் சோனி WIC400 உடைய கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட்டை பார்க்க போகிறோம். இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. பட்டன் செட்டில் சில ஹெட்செட் மட்டுமே நம்ம யூசேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த WIC400 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட்செட்னே சொல்லலாம். இந்த ஹெட்செட்டில் மேக்ஸிமம் கேபிள் மட்டும்தான் டேமேஜ் ஆகும். ரேரான டிவைஸில் மட்டும்தான் ஸ்பீக்கருடைய வாய்ஸ் காயில் டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த ஹெட்செட்டில் எப்படி நம்ம ரெண்டு சைடுமே கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதோடைய டிஸ்அசம்பிள் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. இதுக்கு காண்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா பேனல் டேமேஜ் பண்ணாமல் வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி PCB செக்ஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் ஃபுல்லாகவே இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் இருக்கும். அதனால் பிளாஸ்டிக் டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள், மெட்டல் டூல்ஸை யூஸ் பண்ண வேண்டாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் காண்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இது நல்லா யூஸ் ஆகும். இதில் இருக்கக்கூடிய ஒயர் லூப்பிங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இதில் டைரெக்டாக ஒயரை எந்த ஒரு கிளாம்பும் பண்ணாமல் PCBயில் சால்டர் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி க்ளூ இந்த மாதிரி மெட்டீரியல் மட்டும்தான் ஒயர் பாண்டிங்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சோனியிலே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் கேபிளை எந்த ஒரு கைடுமே ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது மற்ற நெக் பேண்ட்லலாம் ஸ்பீக்கர் செக்ஷன்லேயோ இல்லை PCB செக்ஷன்லேயோ கேபிளை உள்ளே அனுப்பிச்சு அதில் ஏதாவது ஒரு கைடு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கைடையும் கிளாம்ப் படிச்சிருவாங்க. இந்த மாதிரி கைடை கிளாம்ப் படிக்கிறது மூலயமா கொஞ்ச நாள் கழித்து அந்த கிளாம்ப் ஏரியாவில் ஒரு பிரேக்கேஜ் வரும். அந்த பிரேக்கேஜ் தான் ஹெட்செட்டு ஒன் சைடு கேட்காததுக்கு காரணம். பட் ஆனால் இந்த சோனி WIC400 கேபிளை முடிச்சு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கேபிள் முடிச்சு போடுறதுனால அந்த பிரேக்கேஜ் ஆகிற டியூரேஷனை கொஞ்சம் தள்ளி போடலாம். நம்ம இந்த ப்ராசஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சூஸ் பண்ண கேபிளும் சோனியோடைய கேபிள் தான். அதாவது சோனியோடைய வயர்டு ஹெட்செட்டோடைய கேபிள். ஸோ கலரும் நமக்கு மேட்சாக கிடச்சிருச்சு. இதை நம்ம ரீசால்டர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சோனியோடைய கேபிளில் டோட்டலாக ஒரு சைடு 2 கோர் கேபிளும் இன்னொரு சைடு 4 கோர் கேபிளும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 4 கோர் கேபிள் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. 4 கோரில் 2 கோராக மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஏன் இந்த 2 கோராக மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறோம்னா, இன்கேஸ் நம்ம ஒரு கோர் பிரேக்கேஜ் ஆச்சுன்னா கூட இன்னொரு கோரில் அந்த ஹெட்செட் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ டைப் பண்ணி ஹோல்ஸில் இந்த மாதிரி கேபிளை உள்ள இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த கோர் 4 கோர் கேபிளில் 2 கோரை பிரித்து அதை PCB செக்ஷனில் சால்டரிங் பண்ணிடுங்க. சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒயர் இன்செட்டிங் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த ஒரு ஹெட்செட்டில் மட்டும்தான் ஒயர் இன்செட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கைடு ரெண்டுமே இருக்கும். நீங்கள் கேபிளை உள்ளே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ் பிளேட்டை இன்செர்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறது எந்த இடத்துலனா, கேபிள் உள்ளே போயிட்டு வெளியில் வர அந்த லூப் ஏரியாவில். நெக்ஸ்ட்டு நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே ஆடியோ லைனுக்கு 2 கேபிள் தான். நம்ம இதில் 4 கேபிளை 2 கேபிளாக சால்டர் பண்ணிக்கிட்டோம். ஆடியோ லைன் 2யுமே சால்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஆடியோ லைனில் க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து ஆடியோ லைன், அடுத்து ஆடியோ ஸ்பீக்கர் லைனை டிஸ்அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த காம்போனண்ட் டிஸ்அசம்பிள் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இதை நான் ஓப்பன் பண்ணும்போது ஒரு டைமு காயிலும் ஸ்பீக்கருடைய மேக்னெட்டும் தனியாகவே பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவை நல்லா ஸ்லோ மோஷனில் வச்சு பாருங்கள். நான் ஸ்பீக்கரை எடுக்கும் பொழுது கட்டை விரலை வச்சு அழுத்தி தான் வெளியில் எடுத்திருப்பேன். ஸோ கரண்ட்டாக இப்போ நம்ம கேபிள் ரூட்டீனை பார்க்க போகிறோம். கேபிளை ஃபஸ்ட்டு இந்த பேக் பேனலில் இன்செர்ட் பண்ணிடுங்க. கேபிள் லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் கைடு 2 இருக்கும். அதில் ஒன்று பால் டைப்லேயும் இன்னொன்று கொனிக்கல் டைப்லேயும் இருக்கும். பால் டைப்பில் இருக்கிறத நமக்கு ஹெட்செட்டுடைய பேக் ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேனல், அதுக்கு பின்னாடி இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த கேபிளை அந்த ஹோல்ஸ் வழியால் வெளியில் எடுத்துகிட்டு செகண்டில் கோனிக்கல் டைப்பில் இருக்கக்கூடியதை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி டிவைஸுக்கு உண்டான கேபிள் ரொம்ப ஸ்மாலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்பீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஹோல்ஸோடைய லெவல் ரொம்ப சின்னது. அதனால் நீங்கள் பெரிய தடிமனான கேபிள் எடுத்திங்கன்னா இந்த ஆடியோ லைனுக்குள்ளே போகாது, அதாவது ஸ்பீக்கர் செக்ஷனுக்கு உள்ளே போகாது. இப்போ நம்ம ஸ்லீவ் அடிச்சிருவோம். ஸ்லீவ் அடிச்சுட்டு இந்த 2 டெர்மினலையும் நம்ம ஸ்பீக்கரோட சால்டர் பண்ணிடலாம். என்டையர் சால்டரிங் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பீக்கர் லைனை அசம்பிள் பண்ணிடலாம். ஸ்பீக்கரோடைய லூப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபெவிக்விக் பாண்டை யூஸ் பண்ணுங்கள். இது 1 ட்ராப் இல்லைனா 2 ட்ராப், அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் ட்ராப்ஸ் அதிகமாக நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஃபெவிக்விக் ஆனது உள்ளே போயிட்டு வாய்ஸ் காயில் வந்து ஸ்டக்அப் பண்ணிடும். இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த டிவைஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீக்கருடைய லெவல் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா இது வந்து ஓன் டிசைன் தான். இதுக்கு உண்டான ஸ்பேர் எங்கேயுமே வெளியில் கிடைக்காது. அதனால் ஸ்பீக்கர் செக்ஷனில் மட்டும் டிஸ்அசம்பிள் பண்ணும்பொழுதும் அசம்பிள் பண்ணும்பொழுதும் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிசிபி செக்ஷன். இதில் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. அந்த மேலே இருக்கக்கூடிய பேக் ரெஸ்ட் பேனலை மட்டும் நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு அழுத்தி பிடிச்சிட்டு அதில் வந்துட்டு ஃபெவிக்விக் பாண்டை வந்துட்டு ட்ராப்பாக போடுங்க. ஆனால் போடும் பொழுது எல்லா லொக்கேஷனையும் கவர் பண்ணிடுங்க. ஏன்னா இது நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் படும்பொழுது நம்மளுடைய வேர்வை வந்து இது உள்ளே போயிடும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்பொழுது ஃபெவிக்விக் பாண்டை வந்துட்டு நான் ஒரு ட்ராப் இன்னொரு ட்ராப்பும் கேப்பில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதோடைய பாத்திங் வே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அரெஸ்ட் ஆகிடும். மேக்ஸிமம் ஃபெவிக்விக் பாண்ட் எல்லாமே அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்தாவது இடத்துல வந்துட்டு ஒரு லூஸ் பார்ட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி பார்த்து அந்த இடமும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது ஒரு சைடு என்டையர் ப்ராசஸும் வந்து முடித்தாச்சு. மேக்ஸிமம் 28 to 30 சென்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த லென்த்தே வந்து போதுமானது. ரொம்ப அதீதமான லென்த் வந்து வச்சுக்க வேண்டாம். இப்போது ஒரு சைடு கம்ப்ளீட் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இருக்கிறதுல இந்த லொக்கேஷன் மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடும். ஸோ இந்த ஆப்போசிட் சைடுமே நம்ம இதே கான்செப்டில் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டு சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போது 2 சைடுமே வந்து சால்ட்ரிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 சைடுமே புது கேபிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நமக்கு இந்த டிவைஸை ரிப்பேர் பண்ணும்பொழுது சோனியோடைய ஓன் கேபிள் தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ கலரும் வந்து சேம் கலர் தான். இதே மாதிரி தான் எல்லா ரிப்பேரும். சில ரிப்பேருக்கு கேபிளே கிடைக்காது. நம்ம இது வரைக்கும் ஒரு 600 வீடியோஸ்க்கு மேலே போட்டுட்டோம். எல்லா வீடியோவிலுமே நான் இந்த ஹெட்செட்டை ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்க மாட்டேன். இந்த வீடியோவை பார்த்தா நீங்களே ஹெட்செட் ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ போட்டிருப்பேன். முடிஞ்சவரை உங்கள் ஹெட்செட்டை நீங்களே ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா எனக்கு அனுப்புங்க. ஃபஸ்ட்டு 7 நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்ப்பானுங்களா? சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறானு பாரு. அந்த பட்டன் அழுத்தினா என்ன கேடா?